பண்டைய காலத்தில் நரகாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்தான். அவன் மிகவும் வலிமையானவன், பயங்கரமானவன். அவன் தனது இருண்ட அரண்மனையில் அமர்ந்து உலகையான நினைத்தான். அவன் மக்களிடமிருந்து செல்வங்களை பறித்தான், தெய்வ பெண்களை சிறையில் அடைத்தான். முழு உலகமே அவனின் கொடூரத்தால் துயரத்தில் மூழ்கியது. அவனுடைய படைகள் கிராமங்களை அழித்து மக்களை அச்சுறுத்தின. மக்கள் பயத்தில் தங்கள் வீடுகளை விட்டு ஓடினர். யார் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தித்தனர். அப்போது தேவர்கள் தங்கள் துயரத்துடன் திரு துவாரகாவிற்கு வந்தனர். அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து கேட்டனர், பகவானே, நரகாசுரன் உலகையே அழித்துக் கொண்டிருக்கிறான். அவனை வெல்ல முடியாது. தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். கிருஷ்ணர் சிரித்தார். அவன் கொடூரம் இப்போது முடிவடையும். இந்த போரில் என் சக்தியான சத்யபாமா எனக்கு துணை நிற்பாள். அந்தச் சொற்கள் முடிந்தவுடன் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் தங்கள் வாகனமான கருடனில் ஏறி வானல் பறந்தனர். மின்னல் போல அவர்கள் இலங்கிவிட்டனர். அவர்களின் ஒளி வானத்தையே ஒளிர வைத்தது. பெரும் போர்க்களம். அங்கே வாள்களின் சத்தம், அம்புகளின் மின்னல், தெய்வீக சக்தியின் ஒளி எல்லாம் கலந்தது. நரகாசுரன் யாரும் எனக்கு சமமில்லை என்று கர்ஜித்தான். ஆனால் கிருஷ்ணர் தன் சுடர்சன சக்கரத்தை ஏந்தி அவனை நோக்கி விரட்டினார். சத்யபாமா தன் வில்லை கொண்ட அரக்கனின் படைகளை அழித்தார். இறுதியில் கிருஷ்ணர் தன் சக்கரத்தால் நரகாசுரனை வீழ்த்தினார். நரகாசுரன் தரையில் விழுந்தான். அவன் மூச்சு முடியும் முன் மெதுவாக சொன்னான், பகவானே, என் மரண நாளை மக்கள் துயரமின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும். அவர்கள் சிரிப்புடன் வாழட்டும். கிருஷ்ணர் சிரித்தார், ஆசிர்வதித்தார். அப்படியே நடக்கும். அந்த ஒளி வானத்தை நிரப்பியது. அந்த நாளிலிருந்து மக்கள் காலை எழுந்து எண்ணெய் குழித்து எடுத்து புதிய ஆடைகள் அணிந்து தீயை வென்ற நன்மையை. பண்டைய காலத்தில் நரகாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்தான். அவன் மிகவும் வலிமையானவன், பயங்கரமானவன். அவன் தனது இருண்ட அரண்மனையில் அமர்ந்து உலகையான நினைத்தான். அவன் மக்களிடமிருந்து செல்வங்களை பறித்தான், தெய்வ பெண்களை சிறையில் அடைத்தான். முழு உலகமே அவனின் கொடூரத்தால் துயரத்தில் மூழ்கியது. அவனுடைய படைகள் கிராமங்களை அழித்து மக்களை அச்சுறுத்தின. மக்கள் பயத்தில் தங்கள் வீடுகளை விட்டு ஓடினர். யார் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தித்தனர். அப்போது தேவர்கள் தங்கள் துயரத்துடன் திரு துவாரகாவிற்கு வந்தனர். அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து கேட்டனர், பகவானே, நரகாசுரன் உலகையே அழித்துக் கொண்டிருக்கிறான். அவனை வெல்ல முடியாது. தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். கிருஷ்ணர் சிரித்தார். அவன் கொடூரம் இப்போது முடிவடையும். இந்த போரில் என் சக்தியான சத்யபாமா எனக்கு துணை நிற்பாள். அந்தச் சொற்கள் முடிந்தவுடன் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் தங்கள் வாகனமான கருடனில் ஏறி வானல் பறந்தனர். மின்னல் போல அவர்கள் இலங்கிவிட்டனர்.